ஹலோ ஒன் வெல்கம் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்க போனால் த குட் டைனோசார் இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ், இப்போ ரீசெண்டாக சும்மா டிஸ்னி ப்ளஸில் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு சீக்வல் இல்லாட்டி ப்ரீக்வல் இல்லாத ஒரு படம் மட்டும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்தேன். லைக் அந்த ஒரு படம் மட்டும் பார்த்தா போதும் மாதிரி அந்த மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணிட்டு தேடி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த வகையில் வந்துட்டு த குட் டைனோசர் வந்துட்டு கண்ணில் மாட்டேன்ச்சு. இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்துருந்தேன் அந்த படத்தை வந்துட்டு ரிலீஸ் ஆகி ஒரு 2 to 3 years அதுக்கப்புறம் தான், லைக் 2015 ரிலீஸ் ஆன ஒரு படம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2000 ஐ திங்க் 17 18 தான் பார்த்தேன். அப்போ ஸ்டில் நான் ஒன்றும் படிச்சுக்கிருக்கேன், ஓகேவா, ஸ்கூல் படிச்சுக்கிருக்கேன். அப்போ பார்த்தேன், டிவியில தாங்க பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு எனக்கு உடனே பிடிச்சிச்சு. லைக் அந்த டைனோசர், ஓகேவா, அந்த டைனோசர் அந்த அப்பட்டோசாரஸை வந்துட்டு கிரீன் கலர்ல காமிச்சிருந்தாங்க. லைக் வந்துட்டு பிக்சார் ஸ்டைலில் காமிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பார்த்து அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்தவே பிடிச்சி போச்சு. ஸோ படம் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 hour 30 minutes ஃபுல் படத்தோட டியூரேஷன். ஸோ எங்கேயுமே வந்துட்டு லேகாக இருக்கட்டும், எங்கேயுமே வந்துட்டு ஓவரா பேசிட்டே இருக்கீங்களா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஆப்வியஸ்லி பிக்சார் ஸ்டைலில் வந்துட்டு ஒரு படம், ஓகேவா. ஸோ பிக்சார்னா என்ன, கிட்ஸுக்கும் அடால்ட்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி புரியிற மாதிரி படத்தை எடுத்து கொடுக்குறது தான் பிக்சாரோட ஸ்டைல், ஓகேவா. ஸோ அந்த வகையில் வந்துட்டு கிட்ஸுக்கு என்ன இம்பார்ட்டன்ட், விஷுவலி வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக பிரைட்டாக கிராண்டாக இருக்கும், அதானே அதையும் கொடுக்குறேன், ஓகேவா. அதுவும் இல்லாமல் இந்த அனிமல்ஸ்லாம் பேசுகிற மாதிரி வச்சா அது ஒன்றும் சுவாரஸ்யமாக இருக்கும், ரைட்டாக ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால. ஸோ டைனோசர் வந்துட்டு பேசுகிற மாதிரி வச்சிருப்பாங்க, சரிங்களா. ஸோ இந்த கதையை வந்துட்டு லைக் ஒரு வாட் இஃப் ஸ்டோரி மாதிரி தாங்க இருக்கும், ஓகேவா. ஸோ டைனோசர் எப்படி அழிஞ்சிச்சுன்னு வந்துட்டு சில பேருக்கு தெரியும், இந்த ஹிஸ்டரி படிச்சவங்கலாம் தெரியும். ஸோ எனக்கும் வந்துட்டு ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓகேவா. லைக் வந்துட்டு மில்லியன்ஸ் இயர்ஸ் கோ வந்துட்டு அந்த விண்கல், ஓகேவா, விண்கல் அந்த அஸ்ட்ராய்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கல் வந்துட்டு நம்ம பூமியில விழுந்தனால தான் வந்துட்டு நம்ம டைனோசர்ஸ் அழிஞ்சதுக்கான காரணம்னு வந்துட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும், ரைட்டா. ஸோ வாட் இஃப் அந்த விண்கல் வந்துட்டு பூமியில விழாம, ஓகேவா, பூமியை நோக்கி விழாம பூமியை தாண்டி போயிடுச்சுன்னா என்ன நடந்திருக்கும், எந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வந்துட்டு பூமியில நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வாட் இஃப் ஸ்டாரி, ஓகேவா. ஸோ அந்த விண்கல் மிஸ் ஆன தருணத்துலேருந்து மில்லியன்ஸ் இயர்ஸுக்கோ அதுக்கப்புறம் லேட்டஸ்ட், ஓகேவா, மில்லியன்ஸ் இயர்ஸ் லேட்டஸ்ட்க்கு அப்புறம் வந்துட்டு இந்த டைனோசர்ஸ்லாம் வந்துட்டு அழியல, ரைட்டா. ஸோ இந்த பூமியில பொறுத்த வரைக்கும் இது கணக்குக்கு வந்துட்டு ஒரு அல்டர்னேட் டைம்லைன்னு கண்டிப்பாக வச்சுக்கலாம், ஓகேவா. இந்த பூமி இல்லாமல் வேற பூமியில இந்த மாதிரி விண்கல் மிஸ் ஆயிருந்தா இப்படித்தான் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு இந்த டைரக்டர் விஷன் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சரிங்களா. ஸோ அது ஹிஸ்டரியிலேருந்து ஆரம்பிச்சு விட்டாங்க, ஓகேவா. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு. அது வந்துட்டு லைக் அந்த சயின்ஸ் வைஸ் வந்துட்டு ரொம்ப அழகாவே கனெக்ட் ஆனிச்சு, ஓகேவா. வாட் இஃப் நம்மளுக்கும் ஒரு தாட் இருக்கும், வாட் இஃப் இந்த கல் வந்துட்டு விண்கல் வந்துட்டு மிஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும்னு சொல்லிட்டு இது இந்த டைரக்டர் விஷனை வந்துட்டு காமிச்சிருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த உலகத்துல வந்துட்டு இந்த டைனோசர்ஸ்லாம் வந்துட்டு எல்லாம் இவால்வ் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு இவால்வ் ஆயிடுச்சுன்னா, ஸோ இந்த படத்தோட மெயின் ப்ரொட்டகனிஸ்ட், லைக் மெயின் லீடே வந்துட்டு நம்ம ஆர்லோ தான், ஓகேவா. அந்த குட்டி டைனோசர், ஒரு பயந்த சுபமான டைனோசர், ஓகேவா. இந்த கேரக்டர் நிறைய பேர் கூட வந்துட்டு நீங்க கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா. பர்சனலி எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆனிச்சு. எனக்கும் இந்த ஆர்லோங்கிட்ட சொல்ற அந்த கேரக்டருக்கும் ஒரு சிமிலரான ஒரு 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 குணரசியங்கள் இருக்கு, கண்டிப்பா சொல்றேன், ஓகேவா. ஸோ அண்ட் வந்துட்டு இது என்ன மாதிரி டைனோசர் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, லைக் அப்பட்டோசோரஸ்னு சொல்லப்படுற ஒரு டைனோஸ் வகையை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்க தேடி பார்க்கலாம். அப்பட்டோசோரஸ், இந்த கழுத்து நீளமா இருக்கும்ல. ஸோ பேசிக்கா அதோட கலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் அந்த ஒரு மாதிரி ஃபேடான கிரீன் கலர் தான் இருக்கும். லைக் இந்த மாதிரி பிரைட்டான கிரீன் கலர் இருக்காரு, சரிங்க. சில பேருக்கு இந்த டைனோசர் கலர் வந்துட்டு லைக் இந்த பிடிச்சிருக்காரு சில பேருக்கு. பட் எனக்கு வந்துட்டு லைக் ஒரு அட்ராக்டிவா இருந்துச்சு, எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த அனிமேட்டர்ஸ் வந்துட்டு கிட்ஸை அட்ராக்ட் பண்றதுக்காக தான் அந்த டைனோசரோட கலரை வந்துட்டு லைக் ஒன்றும் பிரைட்டரா வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிரீன் கலர் பிரைட்டரா, பட் உண்மையான டைனோசர் கலர் வந்துட்டு அந்த அப்பட்டோசரஸ் கலர் வந்துட்டு இந்த மாதிரி பளிச்சுன்னு கிரீன் கலர் இருக்காது, ஓகேவா. ஸோ ஏமாந்து போவாதீங்க. லைக் ஒரு இந்த படத்துல வந்து கிட்ஸை அட்ராக்ட் பண்றதுக்காக வந்துட்டு அந்த மெயின் கேரக்டர் அந்த ஆர்லோட லுக்கையும் சரி, அவரோட ஃபேமிலி சார்ந்தது, அவங்க அப்பா அம்மா தம்பி அண்ணங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அண்ணா அக்காலாம். ஸோ அவங்களோட கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்னும் பிரைட்டா இருக்கும், பிரைட் கிரீன் கலர் வந்துட்டு கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஈஸியாக கிட்ட வந்துட்டு அட்ராக்ட் பண்ணிடும், ஓகே. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இனி மற்ற மிருகங்களையும் காமிச்சிருந்தாங்க இந்த படத்துல வந்துட்டு. ஸோ நான் சொன்னேன், அப்பட்டோசரஸ் வந்துட்டு அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து விவசாயம் பண்ணிக்கிருப்பாங்க இந்த உலகத்துல, ஓகேவா. அதாவது வந்துட்டு கோனை வந்துட்டு, அதாவது சோளத்தை வந்துட்டு நட்டு வச்சு அறுவடை பண்ணிக்கிருப்பாங்க, எப்பெல்லாம் இவ்வால்வ் ஆயிட்டாங்க. இப்போ ஒன்றும் மனுஷங்க இந்த மாதிரி இவால்வ் ஆயிடணும். ஸோ அந்த விண்கல் மிஸ் ஆனனால வந்துட்டு ஸோ இந்த வகையில வந்துட்டு இந்த டைனோசர் வந்துட்டு இவால்வ் ஆயிருக்காங்க. அப்படியே வந்துட்டு இந்த படத்துல டீரெக்ஸையும் காமிச்சிருப்பாங்க. டீரெக்ஸ், இப்போ டைனோசர் சொன்னாலும் எனக்கு வந்துட்டு டீரெக்ஸ் தான் வந்துட்டு டக்குன்னு மைண்ட்ல வரும். எத்தனை பேர் உங்களுக்கு அப்படி வந்துட்டு ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டீரெக்ஸ் வந்துட்டு இந்த பழையங்காலத்துல அது ப்ரீ ஹிஸ்டாரிக்ல வந்துட்டு லைக் கொம்பு வச்ச பைசன் நீங்க வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, லாங் ஹார்ன் பைசன் சொல்லிட்டு அந்த எருமைகளை வந்துட்டு மேய்க்கிற வேலையா டீரெக்ஸ் பண்ணும்.
ஓகேவா. பேசிக்கா மாடு மேய்ச்சிக்கு இருக்குங்க டீரெக்ஸ்லாம். ஓகேவா. அது அது பார்க்கறதுக்கு செம்ம ஃபன்னா இருக்குங்க. டீரெக்ஸ் இவ்வளோ பெரிய மிருகம். ஓகேவா. இவ்வளோ பெரிய மிருகம். அதை பார்த்து பிரம்மாண்டமா இருக்கும். நீங்க வந்துட்டு ஜூராசிக் பார்க், ஜூராசிக் வேர்ல்ட்லாம் பார்த்துருவோம். ஸோ இதுல வந்துட்டு உண்மையிலேயே கொஞ்சம் காமெடியா காமிச்சிருப்பாங்க. லைக் டீரெக்ஸ் மாடு மேய்ச்சிக்கு இருக்கு அந்த மாதிரி சொல்லுவோம். நம்மளுக்குலாம் பார்க்கறது செம்ம ஃபன்னா இருக்கும். ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் மற்ற மிருகங்களும் காமிச்சிருக்காங்க. லைக் வந்துட்டு சர சரக்கோ சரஸ், லைக் வந்துட்டு அது காண்டாமிருகம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைனோசர் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஜுராசிக் வேர்ல்ட்ல வந்துட்டு நம்ம ஓவன் வந்துட்டு ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு மிருகத்தை கண்ட்ரோல் பண்ணுவார்ல, அந்த குட்டி குட்டி டைனோசர் இருக்குங்களே. ஓகேவா. ஸோ அது என்ன வெலசி ராப்டர்னு சொல்றப்ப அந்த வகையான டைனோசர்ஸ் அதையும் வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் வந்துட்டு பறக்கிற மாதிரியான டைனோசர்ஸ், ஓகேவா, ஃப்ளைங் ரெப்டைல்ஸும் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 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 பாம்பு வகையான ஒரு ஒரு விதமான மிருகத்தையும் காமிச்சிருப்பாங்க. அந்த பாம்புக்கு வந்துட்டு லைக் 4 கால்கள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது வந்துட்டு ரெட் கலர்ல ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு நம்ம அந்த குட்டி பையன் வருவால, அந்த குட்டி காட்டுவாசி பையன் வருவால, அவன் வந்துட்டு அந்த பழத்தை காமிக்கிறதுக்காக, சாப்பிட்றதுக்காக, பழத்தோட மரத்தை காமிக்கிறதுக்காக நம்ம ஆர்லோ கூட்டிட்டு போவோம். அந்த மரத்துல வந்துட்டு தான் வந்துட்டு அந்த 4 கால் பாம்பு வந்துட்டு இருக்கும். அந்த ஒரு குட்டிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். அது வந்துட்டு நம்ம அர்லோவுக்கு சண்டை வரும்னு பார்த்தா, அர்லோ விசஸ் அந்த 4 கால் பாம்பு சண்டை வரும்னு பார்த்தா, அந்த 4 கால் பாம்பு அந்த குட்டி பையன் அடிச்சு துரத்துட்டாங்க. ஓகேவா. அது லாஜிக்கலி வந்துட்டு லைக் என்ன சொல்றது, ஒரு மாதிரி காமெடியா தான் இருக்கு லாஜிக்லயே. பட் வந்துட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா ஃபன்னா இருந்துச்சு உண்மையிலே சொல்ல போனா. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய மிருகங்கள்ல வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. ஓகேவா. பட் எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் ஸ்பேஸ்ங்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மி தான். லைக் வந்து ஒரு கேமியோஸ் மாதிரி காமிச்சு விட்டுருவாங்க. நான் வந்து இந்த படத்துல டீரெக்ஸ்லாம் கொஞ்சம் பிரம்மாண்டமா காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, லைக் வந்துட்டு அந்த டீரெக்ஸே வந்துட்டு ஒரு கேமியோ ரோல் பண்ணிட்டு போன மாதிரி தான் இருக்கு. ஓகேவா. லைக் வந்துட்டு இந்த டீரெக்ஸ் ஒரு அப்பா டீரெக்ஸ், 2 பிள்ளைங்க டீரெக்ஸ் மாதிரி அதன் குடும்பத்தோட சேர்ந்து வந்து மாடு மேய்ச்சி வருவாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஐடியா இருக்குல்ல. ஸோ நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வந்துட்டு அடல்ட்டா பார்க்கறதுக்கு டீரெக்ஸ்லாம் இவ்வளவு பெரிய மிருகம்டா, அது என்னன்னா மாடு மேய்க்க வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்க கிட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல கிட்ஸ் எப்படி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, நீங்க கண்டிப்பா ஜூராசிக் வேர்ல்ட வந்து கிட்ஸை பார்க்க வச்சிருப்பீங்க. லைக் வந்து அது ஒரு மாதிரி ஹாரர் வைப்ல ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஹாரர் ஆக்ஷன்ஸாக கொடுத்துருப்பாங்க பிரம்மாண்டமா. பட் அப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவா, ஓகேவா, ஜுராசிக் பார்க்கே வந்துட்டு ஒரு அனிமேஷன்ல எடுத்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியால எடுத்தது தான் இந்த குட் டைனோசர். ஓகேவா. ஸோ நிறைய பேருக்கு இந்த படம் பார்த்து டைனோசர் மேல ஒரு கருணை வந்துடும் கண்டிப்பா சொல்லுவேன். ஓகேவா. வாட் இஃப் உண்மையிலே இப்படி நடந்தது, இப்படிதான் ஆயிருக்குமோ, ஒருவேளை உண்மையிலே ரியல் லைஃப்ல அஸ்ட்ராய்டு அந்த விண்கல் வந்துட்டு பூமியை நோக்கி வராம இருந்திருந்தா, லைக் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இப்படிதான் வந்துட்டு டைனோசர்லாம் உண்மையிலேயே வந்துட்டு இவால்வ் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருக்கும் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம். ஓகேவா. ஸோ அந்த அனிமேஷன் குவாலிட்டியில எந்த ஒரு குறையும் இல்லை அந்த படத்துல. ஓகேவா. ஸோ டைலாக்ஸ் கூட வந்துட்டு ஒவ்வொரு டைலாக்ஸும் நம்ம ஆர்லோட அப்பா வந்துட்டு நம்ம ஆர்லோ வந்துட்டு எப்போ பார்த்தாலும் பயந்துட்டே இருக்க ஒரு டைனோசர். ஓகே. ஒரு குட்டி உருவத்துல கூட குட்டி, அவரோட குணத்துல கூட ரொம்ப பயந்தாங்கொலியான ஒரு கேரக்டர். ஸோ பயத்தை போக்குறதுக்கு சொல்ல மாட்டாங்க. லைக் வந்து நீ பயத்தோட தான் வாழ்ந்தாலும் அது எப்படி நீ பயம்னா தைரியத்துக்கான ஒரு ஒரு முன்னோடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. லைக் எப்படி சொல்றது, பயம் இருந்தாதான் அந்த பயத்தை வச்சுதான் நீ தைரியமா ஆக முடியும். ஓகேவா. நீ பயத்தை ஓவரா வந்துட்டு லைக் லைக் துரத்தி அடிக்க முடியாது. பயமும் வேணும். அந்த பயம் இருந்தால் தான் தைரியமா ஒன்னால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பா வந்துட்டு ஆர்லோ கொண்டு அட்வைஸ் பண்ணுவார். அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ அதுலயே அந்த விஷயங்களும் எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பர்சனலி நானும் ஒரு பயந்தாங்கொலியான ஒரு பர்சன் தான். ஓகேவா. லைக் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுற ஒரு பர்சன் தான். பட் அந்த பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணி ஆகணும், அதே நேரத்தில் பயத்தை நம்மளால துரத்தி அடிக்க முடியாது. அது கூட தான் சேர்ந்து வாழ்ந்தாகணும். பயம் இருந்தாதான் லைக் நம்ம தைரியமா ஆக முடியும். ரைட்டா. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு இந்த படம் பார்க்குற ஃப்ளோலேயே வந்துட்டு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு அடால்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம். ஓகேவா. அடால்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கிட்ஸுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம். ஓகேவா. ஸோ இதுதான் சொல்றேன். அடால்ட்ஸ்க்கும் புரியுற மாதிரி அந்த ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, கிட்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி விஷுவலி வந்துட்டு கிராண்டா கலர்ஃபுல்லா வந்துட்டு எடுத்தும் கொடுப்பாங்க. அதுதான் பிக்சர். ஓகேவா. ஸோ இந்த படத்துல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு குறைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. என்னன்னு சில பேருக்கு அந்த கலர்ஸ் வந்துட்டு சில பேருக்கு ஒரு மாதிரி ரொம்ப வைப்ரண்டா இருக்கு, ரொம்ப பிரைட்டா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு பாக்குறப்ப வந்துட்டு எல்லாமே அந்த ரிவர் லொகேஷன்ஸ், அந்த மலைகள், அந்த விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்த படத்துல கண்டிப்பா டைனோசர் இருக்குன்னா ஒருவேளை கண்டிப்பா மனசவங்களும் இருந்து தானே ஆடுவாங்க. ஓகேவா. மனசவங்களும் வந்துட்டு இவால்வ் தானே ஆகி ஆகணும். ஸோ மனசங்களை வந்துட்டு காட்டுவாசியை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அதுவும் வந்துட்டு அவ்வளவு பெரிய உலகத்துல ஒரே ஒரு காட்டுவாசி தான் இருக்கு. ஒரே ஒரு காட்டுவாசி குடும்பம் தான் இருக்கு. அந்த காட்டுவாசி
ஆதிவாசி குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பையன் தான் வந்துட்டு ஸ்பாட். ஓகேவா, அந்த குட்டி காட்டுவாசி பையன் இருப்பான். அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், லைக் இந்த படத்துக்குள்ள. ஓகேவா, அந்த பையன் வந்து பேச முடியாது ஆப்வியஸ்லி. ஓகே, பேச முடியாது, காட்டுவாசி பையன். லைக் இந்த படத்துல அந்த பையனை வந்துட்டு ஒரு லாயல் டாக் மாதிரி பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதனாலே சில பேர் மனசங்களுக்கு வந்து ஒரு காண்டு வர ஆரம்பிக்கும். என்னோட மனசங்களை நாய் மாதிரி ட்ரீட் பண்ணி வச்சிருக்கீங்க அனிமேஷன் படத்துல அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது வந்து ஆல்டர்னேட் வேர்ல்ட்ல நடக்குது, ஆல்டர்னேட் ஏர்த்ல நடக்குது. வாட் இஃப் ஸ்டோரி இது. ஓகே, ஒருவேளை நான் சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்ற மாதிரி அந்த எஸ்ட்ராய்ட் அந்த விண்கல் நம்ம பூமியை நோக்கி வராம மிஸ் ஆயிடுதா இப்படிதான் நடந்திருக்குமோ என்னமோ அந்த டைரக்டர் விஷன் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பட் எனக்கு படம் பார்க்கறப்ப எனக்கு அப்படி தோணுது, உண்மையிலே ஆயிருந்தா இப்படிதான் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் வர ஆரம்பிச்சிச்சு. அதுமாரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் நினைச்சு. ஓகேவா, ஸோ இது பொம்மை படம், குழந்தை படம், கிட்ஸ் படம்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்காம அடல்ட்ஸ் கண்டிப்பா இந்த பிக்சர் ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்களா, கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. உங்க தௌசண்ட் வியூஸ் வந்து கீழே சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு இந்த படம் அப்படி உங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா, ஸோ இந்த படம் மட்டும் எவ்வளோ பார்க்கல டிஸ்னி பிளஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களும் உங்க தௌசண்ட் வியூஸ் ஷேர் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் டைம் டேக் கேர், பை.